ஹல்லேலூயா. நீர் எங்களை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிற தெய்வமாய் இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. தோத்ரம் தோத்ரம். பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தின நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா சுராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை என்னை முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு மாத்திரம் நன்றி பலியில் ஜீவனுள்ள நாட்களில் எல்லாம் உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் உமக்கே நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ஐயா. தேங்க்யூ லார்ட். உம்முடைய வருகை பரியந்தம் ஆண்டவரே இந்நாளிலே ஒப்புவித்ததை கர்த்தர் வரும் நாள் பரியந்தம் காத்து கொள்ளுவதற்கு வல்லவரே உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தோத்ரம் 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 தோத்ரம். நாம் சற்று திரும்பி பார்ப்போம். நம்ம எல்லா நாளுமே நல்ல காரியங்களே நமக்கு நடக்கலை. துன்பங்களின் வழியாகவும் நாம் நடந்து வந்திருக்கிறோம். அந்த துன்பங்களிலெல்லாம் கர்த்தர் நம்மை தூக்கி சுமந்திருக்கிறாரே. நன்றி செலுத்துவோமே. ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல எத்தனை நல்ல தகப்பன். நன்றி பலிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய பட்டயம் நம்மை ரட்சிக்கவில்லை, நம்முடைய பலன் நம்மை ரட்சிக்கவில்லை. கர்த்தருடைய வலதுகரம், கர்த்தருடைய ஓங்கிய புயம், கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம் நம்மை ரட்சித்ததற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், ஆராதிப்போம், துதி பலிகளை கொடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றேரையா.
அன்பர்வும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. அன்பர்வும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜானை செய்த நன்மைகள் அவை என்னை முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நம்முடைய கரங்களில் இருக்கிற வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுவோம். பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். கர்த்தர் இந்த கொடுத்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைக்காக நாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். மல்கியா 1 அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை பார்ப்போமேயானால், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? குமாரன் தகப்பனால் கடாட்சிக்கப்படுகிறது போல நான் உங்களை என்ன செய்வேன்? கடாட்சிப்பேன் என்று ஜீவனுள்ள கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவரே இந்த தீர்க்கனை கொண்டு நம்மிடத்தில் கேட்கிறார், நான் உன்னுடைய தகப்பன் என்றால் எனக்கு கொடுக்கக்கூடிய கனம் எங்கே? நான் பிதாவானால் குமாரன் தன் பிதாவை கனம் பண்ணுகிறார்களே. எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய மகனால் கனவீனம் பண்ணப்படுகிறது இல்லை. ஒருவேளை குடும்பங்களுக்குள்ளே சில மனக்கிளேசங்கள் இருக்கலாம், ஆனால் பொதுவாக அந்த குமாரன் தன் தகப்பனை கனவீனம் பண்ணுகிறதை எங்கேயுமே பார்க்க முடியாது. கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். குமாரன் தன் பிதாவை, ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால், நான் உனக்கு தகப்பன் வச்சிருக்கிறேன்ல, அப்போது எனக்கு கொடுக்குற அந்த கனம் எங்கே? 10 மாத காலத்திலும் கர்த்தர் நமக்கு தகப்பனை போல நம்மை பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிறார். இந்த 11ஆவது மாதத்தின் இந்த முதல் நாளின் காலை வேளையிலே தானே நான் உன்னை கடாட்சிப்பதற்கு ஆயத்தம் இருக்கிறேன், ஆனால் நான் உனக்கு தகப்பன் என்றால் எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை நான் உன்னிடத்திலே பார்க்க முடியவில்லையே. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களை நீங்கள் மனதிற்குள்ளாக வாசித்து கொள்ளுவீர்களானால், அந்த பகுதிகளிலே நாம் ஒரு காரியத்தை நிதானிக்கிறோம். நாம் கர்த்தர் மேல் பூரண நம்பிக்கை உடையவர்களாக, கர்த்தர் எப்படி பரிசுத்தம் உள்ளவரோ அதே போல நாமும் பரிசுத்த பாதையிலே நம்முடைய ஜீவியத்தை கொண்டு செல்லுகிறவர்களாக, அவருக்கு நாம் பிரியமான பிள்ளைகளைப் போல நம்முடைய சொந்த ஆசைப்படி விருப்பப்படி நம்முடைய ஜீவியத்தை கொண்டு செல்லாமல் அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருப்போம் என்றால்
கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கனம் அவருக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்விலே எங்கெல்லாம் கீழ்ப்படிய தவறுகிறோமோ கர்த்தரை கனஈனம் பண்ணுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எங்கெல்லாம் பரிசுத்த குலைச்சல் மலிந்து கிடக்கிறதோ, பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பேச்சிலே பரிசுத்தம் இல்லை, செயல்களிலே, சிந்தனையிலே, ஜீவியத்திலே பரிசுத்தம் இல்லை என்றால் கர்த்தர் கேட்கிறார், நான் உனக்கு தகப்பன் சொல்றியப்பா, அப்பா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. மத்தேயு 6:9 அப்படிதான் வாசிக்கிறோம். நமக்கு ஜெபிப்பதற்கு கர்த்தர் அங்கே கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி அவரை அழைக்க வேண்டுமாம்? எங்கள் பிதாவே. நமக்கு அவர் எல்லாருக்குமே அவர் தகப்பன் தான். நம்முடைய முற்பிதாக்கள் அத்தனை பேருக்கும் அவர் தகப்பன் தான். இனி வரப்போகிற தலைமுறையினருக்கும் அவர் தகப்பன் தான். அந்த உறவிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ கேட்குறாரு, நான் உனக்கு தகப்பன் என்றால், பிதா என்றால், நான் உங்கள் நடுவிலே கனஈனம் பண்ணப்படுகிறேனே, என் கனம் எங்கே என்று கேட்கிறார். ஆக அந்த குமாரன் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை எங்கெல்லாம் கண்டிப்பாக கனம் பண்ண வேண்டுமோ அந்த கனம், நாம் எல்லாருமே கர்த்தரை கனம் பண்ணுவதிலே வாஞ்சிக்கிறோம். அதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. கர்த்தரை கனம் பண்ண விரும்புகிறதுனால்தான் இந்த காலை வேளையிலே அவருடைய திரு சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அப்படித்தானே? அல்லேலூயா. நாம் நம்முடைய சிரமங்களையோ நம்முடைய பலவீனங்களையோ பொருட்படுத்தாமல் கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து வந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மிடத்திலே பல இடங்களிலே நம்முடைய அந்த கவனமில்லாத கனஈனம் பண்ணப்படுகிற காரியங்களை வேதத்திலிருந்து சுட்டி காட்டுகிறதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அதிலிருந்து நாம் நம்மை விலக்கி கொண்டு கர்த்தரை கனம் பண்ண வருகிற நாட்களிலே கர்த்தருக்கு நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46ஆம் கர்த்தராகிய இயேசு கேட்கிறார், என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றீங்கப்பா, தகப்பனே தகப்பனேன்னு சொல்றீங்க, நான் சொல்றபடி செய்ய மாட்டேங்கிறீங்களே. அதுதான் கேர்லெஸ்னஸ், கவனம் இல்லாத ஒரு காரியம் கர்த்தரை கனவீனம் பண்ணிவிடுகிறது. நாம் கர்த்தரை கனம் பண்ணத்தான் விரும்புகிறோம். ஆனால் அநேக நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த 10 மாத காலத்திலே நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களானால் எத்தனை இடங்களிலே கேர்லெஸ், அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் தானே. கவனம் இல்லாமல் அலட்சிய மனப்பான்மையோடு அசட்டையாக, இதுதானே, இதுக்கென்ன, இதை பற்றி ஒன்றும் இல்லை, இதெல்லாம் கவனமில்லாத காரியங்களின் வார்த்தைகள். அங்கே கர்த்தர் கேட்கிறார், என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்றீங்கப்பா, நல்லது தான், நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஆனால் நான் சொல்கிறபடி, தகப்பன் சொல்லுகிறபடி குமாரன் செய்ய வேண்டுமே, அதுதானே அந்த தகப்பனுக்கு கனம். இயேசுவே ஒரு உவமையிலே சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருத்தனை கூப்பிட்டு வயலுக்கு போப்பான்னு சொல்கிறார், அவன் போகமாட்டேங்கிறான். நம்ம குடும்பங்களில் நடக்கிறது மாதிரி தான் அந்த குடும்பத்திலையும் நடக்குது. போக முடியாது, இன்னும் சும்மா எப்போ பாரு என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், தர்கானே எப்பவும் உங்களுக்கு அவன் தான் சொகுசாக அவன் வளர்க்குறீங்க, என்னையே தான் பாடாப்படுத்துகிறேங்க அப்படி சொல்லி அவன் தன்னுடைய தகப்பனை முறுமுறுப்போடு முடியாது என்கிறான். அடுத்த மகனை கூப்பிட்டு, நீ போப்பா, அண்ணேட்ட சொன்னேன் போக மாட்டேன்னு சொல்லிட்டான், நீ போ. அந்த போகிறேன், இந்த உடனே நான் செஞ்சிருவேன். தகப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நடந்தது என்னன்றது உங்களுக்குமே தெரியும். அந்த குடும்பத்திலே மூத்தவன், ஐயோ தகப்பனுக்கிட்ட நம்ம எதிர்பேசிட்டோமே, போக முடியாதுன்னு சொல்லிட்டோமே, மனஸ்தாபப்பட்டு அந்த வேலையை செய்து முடிக்கிறான். இளையவன் போகிறேன்னு சொன்னவன், அவர்கிட்ட அப்படி சொன்னாதான் அமைதியாக போக முடியும், வேற என்னது, அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான், போகிறேன் போகிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்ட வேண்டியது தான். இந்த இருவரிலே யார் தகப்பனை கனம் பண்ணுகிறார்கள்? நம்முடைய வாழ்விலும் கூட ஆவிக்குரிய காரியங்களாகட்டும், உலக காரியங்களாகட்டும், நம்முடைய சொந்த சரீரத்துக்கு அடுத்த காரியங்களாகட்டும், அநேக இடங்களிலே இந்த ஆண்டவரே நான் உங்களுக்கே கீழ்ப்படிவேன். ஆனால் நம்முடைய ஜீவியத்தை கொஞ்சம் பொறுமையாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம் என்றால், ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், அநேக இடங்களிலே கவலையற்ற தன்மை, கேர்லெஸ்னஸ்,
அந்த கவலையில்லாத ஒரு சுபாவத்தை நாம் பார்க்கிறோம். தீர்க்கன் எசேக்கியேலை கொண்டு சொல்லுகிறார். 33ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால், நீ கேட்குறப்பா சந்தோஷமா என் வசனத்தை கேட்குற. இந்த 2025 தொடங்கி நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். வசனத்தை கேட்கறதுக்கு ஆசைப்படுற. ஆனால் அந்த வார்த்தையின்படி உன் ஜீவியம் அமைந்திருக்கிறதா? இல்லையே. அதுதான் கர்த்தரை மனவேதனைக்குள்ளாக்குகிறது. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திற்கு நம்முடைய சிந்தையை திருப்புவோம் என்றால் நாம் எடுத்தவர்கள் அதை வாசிக்கலாம். மத்தேயு 7:26. நான் சொல்ல போகிற அல்ல, சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யவில்லை என்றால் செய்கிறவங்களை பற்றி கர்த்தர் அங்கே சொல்லலை. அவன் கனம் செய்கிற மனிதன், தன் தகப்பனை கனப்படுத்துகிறவன். என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். ஆனால் நான் உங்கள் நடுவிலே கனஈனம் பண்ணப்படுகிறேன். அதுதான் இந்த ஆண்டு தொடங்கி 11ஆம் மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். நல்ல விஷயம்தான். ஆனாலும் அந்த வார்த்தைகளின்படி நம்முடைய ஜீவியத்தை திருத்திக் கொள்ளுவதற்கு நாம் கவலையற்றவர்களாக, அதிலே நம்முடைய கவனத்தை செலுத்துவதற்கு தடுமாறுகிறவர்களாக, இன்னும் ஒரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் செய்யாமல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல். அதுதான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள். அந்த வசனங்களை நீங்கள் மனதிலே மனனம் செய்து பதித்து கொள்வீர்கள் என்றால் நான் எப்படியெல்லாம் கர்த்தரை கனம் பண்ண முடியும்? அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவரால் நான் என்ன செய்கிறேன்? கனம் பண்ணப்படுகிறேன், கடாட்சிக்கப்படுகிறேன். பதிலுக்கு அவரும் என் மூலமாக, என் வாழ்க்கையின் மூலமாக, என் கீழ்ப்படிதலின் மூலமாக அவரை நான் என்ன செய்கிறேன்? கனம் பண்ணுகிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தர் கேட்கிறார், நான் குமாரன் தகப்பனால் கடாட்சிக்கப்படுகிறது போல நான் உங்களை கடாட்சிப்பேன். நான் உங்கள் பிதாவானால் என் கனம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். அடுத்த நம்முடைய கவனமற்ற தன்மை எதிலே? அந்த கீழ்ப்படிதலிலே நாம் தடுமாறி விடுகிறோம். இப்படியே இந்த வார்த்தையின்படியே என் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுவேன் ஆண்டவரே, அப்படித்தான் கர்த்தரோடு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். ஆனால் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறதிலே நாம் பின்னாலே போய்விடுகிறோம். முன்னிட்டல்ல, பின்னிட்டே நடக்கிற அனுபவம். அதை தான் கர்த்தர் கேட்கிறார். என் கனம் எங்கப்பா? எத்தனை தடவை என்கிட்ட சொல்கிறப்பா, நான் உன்னுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, உங்களை பிரியப்படுத்துவேன் ஆண்டவரே, உங்கள் மனசை ஹாப்பியாக வச்சுருப்பேன் ஆண்டவரே, டேடி, அப்பா, பிதாஜி எல்லாம் சொல்லி கர்த்தரிடத்திலே நம்முடைய மனதின் காரியங்களை சமர்ப்பிக்கிறோம். அதெல்லாம் வார்த்தையாகவே நின்று விடுகிறது. கீழ்ப்படிதலிலே நாம் சற்று மந்தம் உள்ளவர்களாக வாழ்ந்து வருகிறோம் தானே. அடுத்ததாக நாம் கர்த்தரை எந்த மாதிரியெல்லாம் கனம் பண்ண தவறுகிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமற்ற ஒரு வாழ்க்கை, ஆழமே இல்லை, ஷாலோ லைஃப் என்று சொல்லுகிறார்கள். வாசிக்கலாம் பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16, 17 படிக்கலாம். மார்க்கு மார்க்கு 4, 16, 17. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே டக்குன்னு நம்ம இருதயத்தில் என்ன செய்கிறோம்? அந்த வார்த்தையை ஹாப்பிலி அக்செப்டட் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் ஏற்றுக்கொண்ட அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஆழத்திலே நம்மால் செல்ல முடியவில்லை. ஒரு சீசனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஆண்டவரே, ஒரு சிங்கிள் மீன் கூட கிடைக்கல. அவன் கடலிலே உழன்றவன், எந்த இடத்துல எந்த வகையான மீன் கிடைக்கும் அத்துப்படியான அறிவு படைத்தவன். அவன் சொல்கிறான், முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒரு மீன் கூட எனக்கு கிடைக்கலையே. ஆனால் கார்பெண்டர், ஜூயிஷ் கார்பெண்டர் அங்கே சொல்லுகிறார், ஆழத்தில் கொண்டு போப்பா,
சும்மா மேலோட்டமாக இருந்துக்கிட்டு மீன் கிடைக்கல நான் பிரயாசப்படுகிறேன்னு சொல்கிறிய, நீ எங்கே நிற்கிற? கொஞ்சம் தள்ளி கொண்டு போ, உன் வலைய ஆழத்தில் போடு, மீன் கிடைக்கும். வார்த்தையின்படியே அவர் சொன்ன வார்த்தைக்கு இவருக்கு மரத்தை இழைக்க தான் இவருக்கு தெரியும். கடல்லையே பிறந்து வளர்ந்த எனக்கு இவர் சொல்கிறார், எதிர்பேசவில்லை. செய்கிறேன், அப்படியே செய்கிறேன். அவருடைய வார்த்தையின்படியே அவன் தன் வலையை ஆழத்திற்குள்ளே போடுகிறான். வலை கிழியத்தக்கதான மீன்களை பிடிக்கிறான். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்கள் படவுகளை நிரப்புறதுக்கு அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். உங்கள் வலைகள் கிழியத்தக்கதாக ஏராளமான மீன்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். ஆனால் ஆழத்திலே போய் வலையை போட்டிருக்கிறோமா என்று சற்று பரிசீலனை பண்ணி பாருங்களேன். 10 மாத காலத்திலே கர்த்தர் எத்தனை அக்கறையாக நம்மை பாதுகாத்து வந்தார். ஆனால் நம்ம ஆழத்திலே போக மறுத்து விட்டோமே. நாளைக்கு அப்புறம் பிறகு அங்கே கரையிலே நின்று கொண்டே இருக்கிறோம். ஆழத்திலே போவோம் என்றால் வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். வேறு ஆழத்தில் போகாததுனால தான் வசனத்தின் நிமித்தம் அங்கே என்ன வருகிறது? நம்முடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் அங்கே உபத்திரவம் வரவில்லை. நம்முடைய அறியாமையின் நிமித்தம் அங்கே உபத்திரவம் வரவில்லை. நம்முடைய கர்த்தரை குறித்த காரியம் இன்னது எனக்கு தெரியலைங்க, அப்படி உபத்திரவம் வரலை. ஃபார் த சேக் ஆஃப் காட்ஸ் வேர்ட்ஸ், வசனத்தின் நிமித்தம் நமக்கு பிரச்சனைகள் வந்த உடனே ஆழத்தில் வேர் போகாததுனால அங்கே நிலைமை என்னாகி விடுகிறது? இடரல் அடைந்து விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். எத்தனை இடங்களிலே இடறி போய்விட்டோம், தடுமாறுகிறோம். ஏனென்றால் வேறு எங்கே போகலை? ஆழத்தில் போகலை. வாசிக்கலாம் பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 6:66. ஆம் பாருங்க, இவங்க யாருங்க? சீஷர். வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள். என்ன வார்த்தை? உங்கள் வலைகளை விட்டு, உங்கள் படவுகளை விட்டு, ஃபாலோ மீ, என்னை பின்தொடருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் இப்பொழுது யார்? மீனவர்கள் அல்ல, கர்த்தருடைய சீஷர்கள். இப்போ இந்த சீஷர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? மறுபடியும் நாம் அந்த வார்த்தையை வாசிக்கலாம். அவருடைய சீஷரில் நாமும் கூட கர்த்தருடைய சீஷர்களாகத்தானே காணப்படுகிறோம். வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோம். ஆழத்தில் போகாததுனால அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன என்றால், அவர் கூட நடவாமல், அவர் கூடவே நடந்து வந்திருக்கிறோமா? அநேக நேரங்களிலே நாம் மாத்திரம்தான் நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். நான் பார்த்துக்கிடுவேன், எனக்கு ஞானம் உண்டு, எனக்கு பலம் உண்டு, எனக்கு பராக்கிரமம் உண்டு, எனக்கு சம்பத்து உண்டு, நான் பார்த்துக்கிறேன், இதுக்கெல்லாமா இயேசுவை போய் அலட்டலாம்? சாச்சா, வேண்டாம். இயேசு எத்தனை பெரியவர், அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் வேலையை பார்க்கட்டும், நான் என் வேலையை பார்க்கிறேன். அவருடனே கூட நடப்பது தான் ஆழத்திலே போகிற அனுபவம். நம்மள எத்தனை பேர் அவர் கூட நடந்து கொண்டு இருக்கிறோம்? உங்கள் பக்கத்தில் இயேசு கூட நீங்கள் நடக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுகிறார், 10 மாத காலத்தையும் கூட மறந்துரு, இன்னையிலிருந்தாவது, ஃப்ரம் திஸ் டைம் ஆன்வர்ட்ஸ் ஐ எம் கோயிங் டு வாக் வித் யூ லார்ட், ஐ எம் கோயிங் டு டாக் வித் யூ லார்ட். உங்கள் கூடவே நடக்க போகிறேன், உங்கள் கூட தான் நான் பேச போகிறேன். நம்ம யார் கூட அநேக சம்பாஷணைகளை பண்ணி கொண்டிருக்கிறோம்? மனிதர்களோடு, நம்மை தூசிக்கிற மனிதர்களோடு, நம்முடைய வளர்ச்சியை விரும்பாத மனிதர்களையோடு தான் நம்முடைய சம்பாஷணைகளை அள்ளி வீசுகிறோம். ஆனால் நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட நமக்கு பேசுவதற்கோ அவர் கூட நடப்பதற்கோ நமக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. ஆழத்தில் போக பிரியம் இல்லை. அவருடனே கூட நடக்காததுனால தான் அவர்களை குறித்து இயேசு சொல்லுகிறார், பின் வாங்கி போனார்கள். நீங்கள் பின்னு வாங்க வேண்டாம், குண்டூசியும் வாங்க வேண்டாம், கர்த்தருடனே கூட நடப்போம் என்றார். அவர் கூட, அவரோடு கூட. யோவான் 15ஆவது அதிகாரத்தில் என்னிலே நிலைத்திருங்கள், அபைடு வித் மீ, யூனியன் வித் மீ.
நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையோடு, கர்த்தருடைய கிருபையோடு, கர்த்தருடைய இரக்கத்தோடு ஒட்டி கொண்டிருக்கும் என்றால் நான் சவாலாய் சொல்லுகிறேன், ஆழத்திலே நம்முடைய வலைகளை போட முடியும். ஆனால் நாம் ஆழத்திலே போகாமல் அங்கேயே இருந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தரை குறித்து இடரல் அடைகிறோம். எனக்கு தான் வாழ்க்கையில் பிரச்சனை, நான் தான் போராட்டத்தின் மேலே போராட்டம், கண்ணீரின் பாதையிலே போய்கொண்டிருக்கிறேன். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தாலும் ஆவிக்குரிய மழைகளினாலே உங்கள் குளங்களை நிரப்புவதற்கு கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். நான் பிதா ஆனால் என் கனம் எங்கே? நான் உங்கள் அப்பான்னு சொல்கிறேன்லப்பா, அப்போ எனக்கு கெடுக்கிற அந்த மரியாதை எங்கே? அந்த ரெவரன்ஸ் வித் அது எங்கே? பயப்படுகிற பயம் இல்லையே, கனம் இல்லையே. அந்த கனம் இருக்கும் என்றால் கண்டிப்பாக நம்ம ஆழத்திலே தான் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும். இந்த ஆழமற்ற வாழ்க்கைக்கு பவுல் ஒரு காரணத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, நாம் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள, அநேக நேரம் நம்ம சாத்தானை தான் தந்திரசாலின்னு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மனிதர்களிலும் அநேக தந்திரமாய் நம்மை இடர பண்ணுகிற காரியங்கள் உண்டு. மனிதர்களை கொண்டு நாம் அலைமோதுகிற குழந்தைகளைப் போல ஆழமற்ற வாழ்க்கை வாழ நமக்கு ஏதுக்கள் உண்டு. இந்த கடைசி நாட்களிலே, கடைசி விளிம்பிலே வாழ்ந்து வருகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபையாக நமக்கு சுவாச காற்றை கொடுத்து வருகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அதை அசட்டை பண்ணி ஆழமான வாழ்க்கைக்கு போகாமல் மேலோட்டமாகவே ஒரு கிறிஸ்தவராக, கையிலே பேதம் உண்டா? ஆமாம். நான் ஆலயத்திற்கு தசம பாகம் காணிக்கைகளை கொடுப்பேனா? எவ்வளோ தைரியம் என்னை பார்த்து நீ கேட்குற? நான் கர்த்தரோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையிலே நான் சரியாய் போகிறேனா? ஆம், 100க்கு 100. பின் ஏன் ஆழத்திலே வலையை போட முடியவில்லை? காரணம், மனிதருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள, இன்னைக்கு பலவித உபதேசங்கள், தந்திரமான உபதேசங்கள், மனிதருடைய சூதான உபதேசங்கள், பிராக்டிக்கல் லைஃப்பில் இயேசுவை காண்பிக்காத உபதேசங்கள், போதனது இருக்குது, அனுபவத்தில் இல்லை. அதெல்லாம் சூதும் வஞ்சனைக்கு ஏதுவான உபதேசங்கள். அந்த போதகங்களினாலே நாம் என்ன செய்கிறோம்? குழந்தைத்தனமாக வாழ்ந்து வருகிறோம். சிறுபிள்ளைத்தனமாக கர்த்தரை கனம் பண்ண தவறி விடுகிறோம். அறியாமையோ அது தெரியாது. இந்த காலை வேளையிலே கர்த்தருக்குள்ளாக இந்த வார்த்தைகளை வாசிக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமற்ற வாழ்க்கை வாழ்வோம் என்றால் அதுவும் கர்த்தரை கனஈனம் பண்ணுகிற காரியம். ஆண்டவரே, நான் உம்மை கனம் பண்ண விரும்புகிறேன். எனக்கு நீர் வேண்டும் ஆண்டவரே. நீர் என் தகப்பன், எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறீரே, எனக்காக பிதாவின் சமூகத்திலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிந்து பேசுகிறீரே. உம்மை கனம் பண்ணாமல் என்ன ஒரு வாழ்க்கை? நான் உம்மை கனம் பண்ண போகிறேன். எப்படி? ஆழத்திலே நம்முடைய வலையை கொண்டு செல்லும் பொழுது கர்த்தர் நம்மை போதித்து நடத்துகிறவர். நாம் நடக்க வேண்டிய வழியை அவருடைய கண்களை நம்மீது வைத்து நமக்கு காட்டுகிறவர். அடுத்ததாக நாம் எப்படியெல்லாம் கர்த்தரை கனம் பண்ண மறந்து விடுகிறோம் என்றால், அநேக நேரங்களிலே நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த காரியங்கள் காணப்படுகிறது. வீணான காரியங்களிலே நம்பிக்கை வைத்து விடுகிறோம். கர்த்தர் ஒருவரே நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவர். ஃபாதர் அழகாக பாடல் எழுதுகிறார், நம்பத்தக்க தகப்பனே, நம்ப தகுந்தவர், நம்முடைய நம்பிக்கைக்கு உரிய போதகருக்குடன் சொல்லலை பாருங்க, நல்ல ஒரு வெளிப்பாடு. நம்ப தகுந்த தகப்பன், நம்முடைய நம்பிக்கைக்கு அவர் ஒருவர் தான் பாத்திரர். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் எதன் மேலெல்லாம் நம்பிக்கை வைக்கிறோம்? வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் பார்ப்போம். 52ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே, இதோ தேவனை தன் பெலனாக எண்ணாமல் வாசிக்கலாம். 52:7, தேவனை தன் பெலனாக எண்ணாமல். சங்கீதக்காரன் சொல்கிறான் அநேக இடங்களிலே, என் பெலன் நீர் தான் ஆண்டவரே, என் பெலனாகிய கர்த்தாவே, ஐ லவ் தி லார்ட்.
நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நீர்தான் என் பலன். 28ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே வாசித்து பார்ப்பீர்களானால் அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். ஒரு சங்கீதம் 18:31 வாசித்து பார்ப்பீர்களானால் அவர் நம்மை பலத்தால் இடை கட்டுகிறவர், வழியை செம்மைப்படுத்துகிறவர். ஆனால் நம்ம எதிலே நம்பிக்கை வைக்கிறோம்? தேவனை தன் பலனாக எண்ணாமல் 52:7 தன் செல்வ பெருக்கத்தை நம்பி. கர்த்தர் கிருபையினாலே நமக்கு ஒருவேளை ஐஸ்வர்யத்தை பெருக்கி கொடுத்திருக்கலாம், ஆஸ்தியை கொடுக்கலாம். ஆனால் நம் நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல் அல்ல, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் மேலதான் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நம்ம அநேக நேரம் எதிலே நம்பிக்கை வைக்கிறோம்? செல்வ பெருக்கத்தை. ஒரு காலத்தில் ஏழ்மையிலே இருந்தோம், செல்வ பெருக்கம், கொஞ்சம் கொஞ்சமாக செல்வம் பெருகின உடனே நாம் கர்த்தரை தேடுவதை மறந்து விடுகிறோம், மறுத்து விடுகிறோம். பதிலாக செல்வ பெருக்கத்தை நம்பிக்கொண்டால் அதனுடைய விளைவு நம்முடைய செயல்களிலே தீமையான செயல்கள் தான் காணப்படும், சந்தேகமே இல்லை. தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் ஈவன் தான். அப்படி உங்களை என்னை குறித்து தேவ பிள்ளைகள் மற்றவர்கள் சொல்லிவிடக்கூடாது, உலகம் சொல்லக்கூடாது. ஓ, செல்வ பெருக்கத்தை நம்பிட்டாங்கப்பா, கர்த்தரை தன் பலனாக எண்ணவில்லை. வீணான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் அது கர்த்தரை கனவீனம் பண்ணுகிறதற்கு சமம். 146ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது. பிரபுக்களையும் இரட்சிக்க திராணி இல்லாத அநேக நேரம் நாம் யாரை நம்புகிறோம்? மனிதர்களை நம்புகிறோம். எனக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, தருவாங்க, எனக்கு அவங்க வாக்கு உரைத்திருக்கிறாங்க, அவங்க எனக்கு அதை முடிச்சு கொடுத்துருவாங்க. மனிதர்களை நம்புகிறோம். கர்த்தர் சொல்றாரு, மனிதன் நாசியிலே சுவாசம் உள்ளவன், அவன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம். அவனை போய் நம்புறியப்பா. நம்ம கர்த்தருக்கு பிரசங்கம் பண்ணுவோம். எப்படி சொல்லுவோம்? ஆண்டவரே உமக்கு தெரியாது, அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்னால் செய்வாங்க ஆண்டவரே, அவங்கக்கிட்ட எல்லா ஏதுக்களும் உண்டு. யார்கிட்ட? படைத்தவர்கிட்ட போய் சொல்லுவோம். அவர் சொல்கிறாரு, அவனை போய் நம்புறியே. ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரன். இந்த மனுபுத்திரனுக்கு கர்த்தர் என்ன அடைமொழி கொடுக்கிறார் பாருங்க. அவன் ரட்சித்துருவானா உன்னைய? உன் பிரச்சனையிலிருந்து உன்னை அவன் விடுவித்துருவானா? மனசுக்குள்ளே சந்தோஷம்தான் படுவான், வேணும் பிரச்சனை வரட்டும், இன்னும் வரட்டும், அப்படிதான் மனுபுத்திரன் நினைப்பான். நானோ உனக்காக ஜீவனை கொடுக்கிறேன், நீ இழந்து போனதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன், நான் உனக்கு பிதாவானால் என் கனம் எங்கே என்று கேட்கிறார். நீதிமொழிகள் 11:28 அங்கே எதை நம்புகிறோம் என்றால் ஐஸ்வர்யத்தை நம்புகிறோம். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுந்து போவான். வீணான நம்பிக்கையை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். செல்வ பெருக்கத்தை நீ நம்பாதன்றாரு, நாம் அதிலே தான் நம்பிக்கை வைக்கிறோம். கண்ணெதிரிலே தெரிகிறது செல்வ பெருக்கம். அதனால நம்ம நம்பிக்கை காணாத தேவனிடத்திலே நான் எப்படி நம்பிக்கை வைப்பது? கண் பார்க்கிறது செல்வ பெருக்கம், கண் பார்க்கிறது ஐஸ்வர்யம். என் ஐஸ்வர்யம். அழகாக சாலமோன் சொல்லுகிறான், தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் என்ன செய்து விடுவான்? விழுந்து விடுவான். அந்த ஐஸ்வர்யம் ஒரு பள்ளத்தாக்கு போன்றது. அந்த பள்ளத்தாக்கு சரட்டென்று என்னாகிவிடும்? கரைந்து விடும். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, இந்த வேதம் அழகாக சொல்லுகிறது. இந்த பள்ளத்தாக்கில் போய் நீ நம்பிக்கை வைக்கிறையே, இதில் நீ இந்த ஐஸ்வர்யம் கரைந்து விடுமே. ஒரு ஜுரம் வரட்டும், நம்முடைய ஐஸ்வர்யம்லாம் எங்கே போகும்? மருத்துவர்களிடம் தானே போகும், கரைந்து விடுக. எவ்வளோ பணம் போனாலும் பரவாயில்லைங்க, நாம் அந்த இடத்துல அதை நம்முடைய ஜீவனுக்கு அந்த செல்வ பெருக்கத்தை ஈடாக்குகிறோமா? இல்லை. செல்வ பெருக்கத்தை விட ஜீவன் முக்கியம் என்பதை அந்த இடத்திலே உணர்கிறோம். ஆனால் மற்ற அநேக சமயங்களிலே நம்முடைய நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேலே தான் இருக்கிறது. நீதிமொழிகள் 28:26 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:26. இது அடுத்த ஒரு காரியம் பாருங்க. தன் இருதயத்தை நம்புகிறவன், சாலமோன் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார், அவர் தன் இருதயத்தை நம்புகிற ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்ததினாலே கர்த்தரை விட்டு தொலை தூரத்திலே போய்விட்டார். தன் இருதயத்தை நம்புகிறவன். அநேக நேரம் நம்ம என்ன சொல்கிறோம்? என் மனசுக்கு தெரியும், நான் ஓகே,
என் மனசுக்கு நான் கரெக்டாக தான் போய் கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், நான் பிதா ஆனால். நீ ஏன் உன் இருதயத்தை நம்புற? ஏன் அந்த இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளது, கேடுள்ளது, உன்னை வஞ்சகத்திற்குள்ளே கொண்டு சென்று விடும். அந்த இருதயத்தை நீ நம்பினால் விழுந்து விடுவாய். ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். யார் ஞானம்? இயேசுவே ஞானம், இயேசு கிறிஸ்துவே ஞானம். இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் ஞானம். அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நடக்கும் பொழுது ரட்சிப்பின் நிச்சயத்திலே நாம் நம்மை கொண்டு செல்ல முடியும் என்பதிலே எப்பொழுதுமே சந்தேகம் தேவையில்லை. வாசிக்கலாம். ஏசாயா 31:1 வாசிக்கிறோம். அடுத்து எதை நம்புகிறோம்? ஏசாயா 31:1. சகாயத்தை பெற்றுக்கொள்ளும்படி எனக்கு சகாயம் வேணும்னா நான் யாரை நோக்க வேண்டும்? பரிசுத்த தெய்வத்தை நோக்க வேண்டும். ஆனால் பரிசுத்தரை நோக்காம, கர்த்தரை தேடாம எங்கே போகிறோம்? எகிப்தாகிய உலகத்துக்கு போகிறோம். எகிப்தில் இருக்கிற குதிரைகள் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். குதிரைகள் நம்முடைய தொழில்களை குறிக்கிறது, நம்முடைய வாகனங்களை குறிக்கிறது, நம்மிடத்தில் இருக்கிற லாபகரமான காரியங்களை குறிக்கிறது. என்கிட்ட குதிரை இருக்குங்க, அப்படி தட்டி விட்டா அப்படி பறக்குமாக்கும், நெருப்பு பொறி பூமியிலிருந்து வருமாக்கும், அப்படி பறக்கும். என் குதிரையை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். அப்படி குதிரைகள் மீது நீ நம்பிக்கை வைப்பா என்றால் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அவர் ரதங்கள் அநேகமாயிருப்பதினால், குதிரைகளை இழுத்து செல்லுகிற ரதங்கள் ஏகத்துக்கும் இருக்கு. என் நம்பிக்கைலாம் எங்க இருக்குது? குதிரை மேலே இருக்கு. குதிரைகள் இழுத்து செல்லுகிற ரதங்கள் மேலே இருக்கு. ஏன்? அந்த குதிரை வீரர் எப்படிப்பட்டவர்கள்? பலசாலிகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜா அவர் ரதத்தில் அமர்ந்து செல்லுவார். அந்த வீரர்கள் என்ன செய்வார்களாம்? பராக்கிரமம் நிறைந்தவர்களாக ராஜாவுக்கு முன்பாக அணிவகுத்து ஓடுவார்களாம். இன்றும் கூட நாம் அதை பார்க்க முடியும். முதல்வரோ பிரதம அமைச்சரோ தன்னுடைய வாகனத்திலே வரும் பொழுது சிலர் என்ன செய்வார்கள்? ஒரே யூனிஃபார்மாக உடை உடுத்தி கொண்டு வேகமாக ஓடி வருவார்கள். அவர்கள் ஓடி வருவதை பார்த்தவுடனே தெரிந்து கொள்ளலாம், அரசியல் ரீதியாக யாரோ ஒருவர் வந்து கொண்டு இருக்கிறார். அந்த நாட்களிலும் ராஜாக்கள் ரதத்திலே குதிரை இழுத்து செல்லுகிறது. குதிரை வீரர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? மிகுந்த பலசாலிகளாக ராஜாவுக்கு முன்பாக ஓடுகிறார்கள். இப்போ ராஜாவுக்கு நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்குதா? ரதங்கள் மேலே இருக்குதா? ராஜாவினுடைய நம்பிக்கை குதிரை வீரர் மேலே இருக்குதா? கர்த்தர் மேலே இருக்குதா? கர்த்தர் அங்கே முடிவில் சொல்கிறார் பாருங்க, குதிரை வீரர் மகா பலசாலிகளாக இருப்பதினால் நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு இனிமே நம்ப போறதில்லை. ஏன்னா நம்ம கண்ணெதிர ரதங்கள் பார்க்கிறோம், கண்ணெதிரே அந்த ரதங்களை இழுத்து செல்லுகிற குதிரைகளை பார்க்கிறோம். அந்த குதிரைகளை வளர்க்கிற, மேய்க்கிற, நடத்துகிற வீரர்கள் மகா பலம் உள்ளவர்கள். ஒரு ஆள் அப்படி போட்டு தள்ளினானா நீ காணாமல் போயிடுவ, தூசி ஆயிடுவ, அப்படி மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தர் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்கள் மீது உன் நம்பிக்கையை வைப்பாய் என்றால் அது என்ன நம்பிக்கை? வீண் நம்பிக்கை. கர்த்தர் மேல், கர்த்தர் ஒருவரே நமக்கு சகாயர், அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதுதான் அவர் எதிர்பார்க்கிற கனம். நாம் அவரை என்னுடைய தகப்பனாக வைத்திருப்பேன் என்றால் கர்த்தர் கேட்கிறார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? 47ஆம் அதிகாரம் 10வது வசனத்தினுடைய ஏசாயா 47:10 முதல் பகுதியை மாத்திரம் வாசிக்கலாம். உன் துன்மார்க்கத்திலே திட நம்பிக்கை. பாருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வாழ்கிற வாழ்க்கை துன்மார்க்கமான வாழ்க்கை. ஆனால் எப்படி சொல்கிறாங்க? என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை. யார்ப்பா என்னை பார்க்கறது? அதெல்லாம் ஒருத்தரும் கிடையாது. உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை, நான் தான், என்னை தவிர உன் இருதயத்தில் எண்ணினாய். அநேக நேரம் நம்முடைய இருதயத்தில் அப்படித்தானே நினைத்து கொண்டு இருக்கிறோம். நான் கரெக்டுங்க, நான் சரிங்க, யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு என்னை பார்த்துக்கிட தெரியும். இந்த பதங்கள் எல்லாம் எதை காட்டுகிறது என்றால் நம்முடைய இருதயத்திலே நம்பிக்கை வைக்கிறோம் என்பதை பறைசாற்றுகிறது. எரேமியா 17:5 வாசிக்கலாம். எரேமியா 17:5.
மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. அதை தான் 146 சங்கீதம் 3வது வசனத்திலே வாசித்தோம். ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதேயுங்கள். ஆனால் நாம் நம்முடைய நம்பிக்கையை யார் மேல் வைக்கிறோம்? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு. எனக்கு பார்த்தியா 6 பேக், எனக்கு பார்த்தியா என்ன பலம், எனக்கு பார்த்தியா என்ன பராக்கிரமம், அதில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். தன் மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டாலே இந்த மனிதரை நம்புவதோ, தன் இருதயத்தை நம்புவதோ, செல்வ பெருக்கத்தை நம்புவதோ, ஐஸ்வர்யத்தை நம்புவதோ, இதெல்லாம் எதைக்குள்ளாக நம்மை கொண்டு செல்லும் என்றால் கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயத்துக்கு நம்மை வழி நடத்தும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உன் நம்பிக்கை என் மேலே மாத்திரம்தான் இருக்கணும், மற்ற எது மேலேயும் உன் நம்பிக்கையை வைக்காதே. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அநேக நேரங்களிலே நம்முடைய சுய ஞானத்தை நம்புகிறோம். எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, என்னுடைய செல்வ பெருக்கத்தை நம்புகிறோம், எனக்கு எல்லாம் இருக்குது, நான் ஏன் பயப்படணும், எல்லாம் என்னை சுற்றிலும் எல்லாம் சுகமாய் இருக்கிறேன். நம்முடைய கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் உன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாத. பதிலாக எதன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும்? பூமியிலே கிருபையையும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் ஒருவர்தான் என்பதை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். இவைகளின் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். எது மேலே? அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறோம், நம்முடைய மாம்சீகமான காரியங்களை பார்க்கிறோம், நம்முடைய நம்பிக்கையை சிதறுண்டு போக பண்ணிவிடுகிறோம். ஐயோ ஐயோ ஐயகோ, இதுதான் நம்முடைய நம்பிக்கையின் சொற்களாக காணப்படுகிறது. அல்லது செல்வ பெருக்கம், ஐஸ்வர்யம், ஞானம், என் இருதயம், மாம்சீகமான மனுஷ பலம் எல்லாத்தையும் சார்ந்து கொள்ளுகிறோம். குதிரைகளை, ரதங்களை, குதிரை வீரர்களை, ஏன்னா அவங்க மகா பராக்கிரமசாலிகள், அவர்களை சார்ந்து நம்பிக்கையை அவர்கள் மீது வைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எதில் நான் பிரியமாக இருக்கிறேன்? என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து. என் மேலே நீ நம்பிக்கை வைக்கிற பற்றியா, அப்போ நீ என்னை கனம் பண்ணுகிறாய் என்று அர்த்தம். நம்ம எத்தனை நேரங்களிலே கர்த்தரை கனம் பண்ணுகிறோம் பார்க்கலாம். கர்த்தர் செய்வாரா? அதெல்லாம் கனவீனம் பண்ணுகிற ஒரு பேச்சுக்கள், வார்த்தைகள். கர்த்தர் ஏதோ கையால் ஆகாதவர் போல, நாம் பார்க்கலான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணுவது போல, கர்த்தரை நாம் மட்டம் தட்டுவது போன்று அது அல்ல. கர்த்தாவே, நீரே என் நம்பிக்கை, சிறுபிராயம் முதல் என் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. நான் நம்புகிறதே எனக்கு கர்த்தரால் வரும் ஆண்டவர். ஆண்டவரும் அதை தான் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை என் மேலே இருந்துச்சுன்னா அந்த நம்பிக்கை உனக்கு என்ன ஆகாது? வேஸ்ட்டு கிடையாது, வீண் போகாது. நிச்சயமாக என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் நல்ல முடிவு உண்டு. நாம் சரியாக போய்கொண்டிருக்கும் பொழுது, ஆழமற்ற ஒரு வாழ்க்கையிலே நாம் நம்மை கொண்டு செல்லும் பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் அவர் நம்பிக்கையிலே அந்த சந்தேகம் என்கிற காற்றிலே அலைபட்டு அலசடிப்பட்டு நம்முடைய நம்பிக்கையை இழந்தவர்களாக காட்சியளிக்கிறோம். இன்னுமாக நம்ம வாசிக்கலாம் பாருங்கள், எரேமியா 49:4 வாசிக்கலாம். எரேமியா 49:4. எனக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்று சொல்லி செல்வத்தை நம்பின சீர்கெட்ட குமாரத்தியே. பார்த்தீங்களா, கர்த்தர் நமக்கு சொல்றார் பாருங்க, யாருப்பா எனக்கு விரோதமாக செயல்படுவா? அதெல்லாம் ஒருத்தரும் கிடையாது. அப்படி நீ உன் பெருக்கத்தை, உன் ஐஸ்வர்யத்தை, உன் செல்வத்தை நம்பி இருக்கிற உனக்கு பேர் என்னது? சீர்கெட்ட குமாரத்தியே. நீ சீர்கெட்டு போய் யோசிக்கிறையே, உன் செல்வம் உன்னை ரட்சிக்குமா? உன் ஐஸ்வர்யம், உன் இருதயம், உன் ரதங்கள், உன் குதிரைகள் உன்னை ரட்சிக்குமா? நான் ஒருவரே இரட்சகர், நானே இரட்சகர், என்னை அல்லாமல் இரட்சகர் வேறு ஒருவர் இல்லை. நீ பள்ளத்தாக்குகளை பற்றி பெருமை பாராட்டுவானே, உன் பள்ளத்தாக்கு கரைந்த. ஐஸ்வர்யம் அப்படி தானே சொல்லுவோம்ல, இப்போ வச்சிருந்த காசெல்லாம் என்ன ஆயிடுச்சு? கரைஞ்சு போச்சு. அப்படி தானே பேசுகிறோம், பேச்சு வழக்கிலே அப்படி தானே சொல்லுகிறோம்.
கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், உன் பள்ளத்தாக்கு கரைந்து போயிடும்பா, என் மேலே நம்பிக்கை வை, நீ செழித்து நான் உன்னை கனம் பண்ணுவேன். உன்னை யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ அவங்க கண் முன்பாக உன்னை உயரத்திலே புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் கனத்திலும் சிறந்திருக்க செய்வேன். அப்போ இதெல்லாம் ஜெயிக்கும் பொழுது கவனமற்ற ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால், ஆண்டவரே நான் இன்றிலிருந்து கவனமாய் வாழப் போகிறேன். கவனமாக எத்தனையோ இடங்களிலே கர்த்தர் ஜாக்கிரதைப்படு, மனம் திரும்பு, எச்சரிக்கையாயிரு, விழித்திரு, இந்த பதங்களை என் வாழ்க்கையிலே நிலைப்படுத்தி கொள்ள நான் செயல்படுத்த போகிறேன். ஆண்டவரே ஆண்டவரே, நான் கீழ்ப்படியாத தருணங்களை எனக்கு ஒரு வீசை பொறுத்து கொள்ளுங்கப்பா, மன்னியுங்கப்பா. நான் இனிமேல் என்ன எனக்கு நஷ்டம் வந்தாலும் உமக்கு கீழ்ப்படிவேன், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். ஒரு சிறுவன் சாமுவேல் சொல்லும், கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று, அவன் கேட்கிறேன் என்று கீழ்ப்படிய தன்னை கொடுக்க முடியும் என்றால், நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகளாக கடந்து போய் கொண்டிருக்கிறது, இன்னும் கீழ்ப்படிய மறுக்கிறேனே, மன்னித்து கொள்ளுங்கப்பா. இனிமே நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. ஆழமற்ற வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இனி நான் ஆழத்திலே நான் என் வலையை போட போகிறேன் ஆண்டவர். அதிலே நான் நஷ்டப்பட்டாலும் அந்த நஷ்டத்தை நான் லாபமாக கருதுகிறேன். நான் ஆழத்திலே என் வலையை போட போகிறேன். உம்முடைய உபதேசத்திற்கு, உம்முடைய சத்தியத்திற்கு, யோவான் 15:3 இவ்விதமாக சொல்லுகிறது, உபதேசத்தினாலே நாம் சுத்தமாக முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஆங்காங்கே கிடக்கிற அழுக்குகள், தீட்டுகள், அசுசியான காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற உபதேசத்தினாலே சுத்தம் செய்து கொள்ள முடியும். ஆண்டவரே, இனிமே நான் உங்களுடைய உபதேசத்திற்கு நான் கட்டுப்பட போகிறேன். ஆண்டவரே, வீணான காரியங்களிலே நம்பிக்கை வைத்து எத்தனையோ நேரம் நான் சோரம் போய்விட்டேன், ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. நான் இனிமே என் நம்பிக்கை உங்கள் மேலே மாத்திரம்தான் ஆண்டவர். நீர் எத்தனை வல்லவர், எத்தனை பெரியவர், இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவர், மகிமையிலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அதில் என் நம்பிக்கையை இன்னையிலிருந்து வைக்கப் போகிறேன் ஆண்டவர். கர்த்தர் சொல்லுவார், நான் உன்னை கடாட்சிப்பேன். வெளிப்படுத்தல் 21:7 பார்க்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான். அவனுக்கு நான் தேவனாயிருப்பேன், பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். எத்தனை பேருக்கு ஆசை? ஜெயிக்கிற பிள்ளைகள் தான் குமாரர்கள். எல்லாரும் குமாரர்களாக இருக்க முடியாது. ஃபார்மாலிட்டிக்கு குமாரர்களாய் குமாரத்திகளாய் இருக்கலாம். 2 கொரிந்தியர் 6:18 வாசிக்கிறோம். இதெல்லாவற்றையும் நீங்கள் 14 18 வரைக்கும் நீங்கள் தியானித்து பார்ப்பீர்களானால், இது எல்லாத்தையும் கர்த்தர் எதிலிருந்தெல்லாம் வேறு பிரிக்க நம்மை உந்தி தள்ளுகிறாரோ, விக்கிரக வழிபாடுகளுக்கு, வேண்டாத காரியங்களுக்கு, வீணான நம்பிக்கைகளுக்கு நான் என்னை விலக்கி கர்த்தரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். கர்த்தரும் சொல்லுவார், நானும் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவர் சொல்றாரு, உனக்கு நான் பிதாவாய் இருப்பேன், நீ எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்ப அப்படின்னு யார் சொல்றா? ஓ, இடுப்புல 1 முழ துணியோட சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறாரு அந்த இயேசு அல்ல. மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா? நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள எல்லா காரியங்களும் என்னாலே படைக்கப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் சொல்லுகிறார், நீ எனக்கு குமாரராய் குமாரத்தியாய் இருப்பார். ஆனால் கர்த்தர் இந்த காலையில் கேட்குற கேள்வி, நான் உனக்கு பிதாவானால் என் கனம் எங்கே? ஆண்டவரே, உம்மை கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன் ஆண்டவரே. அப்படி கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த மல்கியா 3:17 சொல்லுகிறார், நான் அவர்களை கடாட்சிப்பேன். தனக்கு ஊழியம் செய்கிற குமாரனை கடாட்சிப்பது போல. இந்த கடாட்சம் என்கிற பதம் ரொம்ப அழகா இருதயத்தை கவருகிற ஒரு பதமாய் எனக்கு இருந்தது. நல்லா இருக்கு ஆண்டவரே. கடாட்சம்னா என்ன ஆண்டவரே? தெரியல ஆண்டவரே. கடாட்சம் என்று சொல்லும் பொழுது ஃபேவரபிள் லுக். முந்தியெல்லாம் படிக்கும் பொழுது ஆங்கில வார்த்தைகளுக்கு தமிழ் அர்த்தம் சொல்லி நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் இப்பொழுது தமிழ் வார்த்தைகளுக்கு ஆங்கிலத்திலிருந்து விளக்கம் பெற்றுக்கொள்ள நமக்கு எளிதாகிறது. அறிவு பெருகி போன காலத்துக்கு நாம் வந்துவிட்டோம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கடாட்சம், வாட் இஸ் மென்ட் பை கடாட்சம்? ஃபேவரபிள் லுக் ஆஃப் காட். கர்த்தருடைய
தயவு நிறைந்த பார்வை, கர்த்தருடைய இரக்கம் நிறைந்த பார்வை, கர்த்தருடைய கிருபை மிகுந்த, அவருடைய மிகுந்த மன உருக்கத்தினாலே நம்மை கைவிடாமல் நடத்துகிறார் பாருங்க. அதுதான் கடாட்சம். வாசிக்கலாம் பாருங்க. அந்த கடாட்சத்தை குறித்து சில காரியங்களை, அநேக காரியங்கள் உண்டு, நான் பல காரியங்களை மினிமைஸ் பண்ணிவிட்டேன். இந்த காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். உபாகமம் 1:31 வாசிக்கலாம். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நீ இந்த வனாந்தர வழியாய் வருகிற நாட்களில் எல்லாம் உன்னை நான் என்ன செய்தேன்? சுமந்து கொண்டு வந்தேன். நீயே பார்த்தியே. மோசையை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் மக்களிடத்திலே கேட்கிறார். தகப்பன் ஒரு மனிதன் தன் பிள்ளை, தான் பிள்ளையை சுமக்கிறவன் யாராங்க இருக்க முடியும்? தகப்பனாக தான் இருக்க முடியும். மற்ற மனிதர்கள் அவ்வளவு எளிதிலே அந்த பிள்ளையை சுமக்க மாட்டார்கள். வேண்டுமானால் ஒரு காரியத்தை கொடுக்கலாம், ஆனால் சுமக்கிறவன் மனிதன் யாராகத்தான் இருக்க வேண்டும் என்றால் தகப்பனாகத்தான் இருக்க வேண்டும். தகப்பன்களை நாம் இந்த நாளிலே கொண்டாட வேண்டும். அநேக தாய்கள் சொல்லுகிறார்கள், நான் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, தகப்பன் தான். அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், தனக்குரிய சுகங்களை இழக்கிறான். தாய்கள் இழக்கிறாங்களா? இல்லை. தாய்கள் சுகமாகி, உங்களை சொல்லலைங்க, நான் தாய்களை தான் சொல்கிறேன். அவங்க ஜாலியாக தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லுகிறார்கள். அவங்களுக்கு கஷ்டமே கிடையாது. தகப்பன்கள் தான் கஷ்டப்பட்டு, வேதத்திலிருந்து பேசிக்கொண்டு தகப்பனுடைய நினைவெல்லாம், இந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்கலாம், அந்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம், இந்த பிள்ளை இன்னும் இப்படி இருக்குதே, நினைவெல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் மேலே தான். தாய்க்கு அது அதிகம் இருப்பதில்லை. உளவியலும் அதை ஒத்துக்கொள்ளுகிறது. ஆனால் தாய்கள் தான் மேன்மை பாராட்டுகிறார். நான் இல்லைன்னா முடியுமா, நான் இல்லைன்னா நானா இருக்க கண்டு உங்கள்கிட்ட வாழ்கிறேன். அந்த காரியங்களை எல்லாம் நான் மூட்டை கட்டி வைத்துவிட்டு, பரம தகப்பன் என்னை சுமக்கிற தெய்வம், என்னை தோளின் மேல் சுமக்க, நான் எங்கே நடந்து வரும்போது என்னை சுமக்கிறார்? வனாந்தரத்திலே நடக்கும் பெரிய வனாந்தர வழியாய் நடந்து வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை சுமந்து வந்திருக்கிறாரு. அதுதாங்க கடாட்சம். ஆண்டவரே, நீர் என்னை சுமக்கிறார் தெய்வம், ஆனால் நானும் உங்களை கனம் பண்ணுறேனா? யோசித்து பார்ப்போம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 19. நான் எகிப்தியருக்கு செய்ததையும், எகிப்தியருக்கு 10 வாதைகளை கொடுத்தேன். பார்வோன் திரும்ப திரும்ப அவன் இருதயத்தை கடினப்படுத்தினான். நான் வாதைகளை கூட்டிக் கொண்டே வந்தேன். அவனுக்கு வாதைகள் கொடுக்கும் பொழுதெல்லாம் அதே ஊரிலே வசித்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு தீமையும் நேரிடவில்லை. கோசேன் நாட்டை கர்த்தர் விசேஷப்படுத்துகிறவர். நீங்கள் கோசேன் நாட்டில் இருக்கிறீங்களா என்பதை பரிசீலனை பண்ணிக்கொள்ளுங்கள். கோசேன் நாட்டை கர்த்தர் விசேஷப்படுத்துகிறவர். கோசேன் நாட்டில் ஒரு வண்டு வரலை, ஒரு தவளை வரலை. ஏன்? அவனுடைய தலைச்சன் கூட சேதமாகாதிருந்தான். அதை தான் கர்த்தர் இங்கே சொல்கிறாரு. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் உங்களை நான் எப்படி சுமந்து வந்தேன்? கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமக்கிற தகப்பனுடைய அந்த இருதய பாரத்தை கர்த்தர் அங்கே அப்படியே வெளிப்படுத்துகிறார். உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் நடத்தின வழியெல்லாம் உங்களுக்கு அற்புதம், ஆச்சரியம், மகத்துவம் நல்லாவே தெரியும். ஆனாலும் அவ்வப்பொழுது இருதயம் கடினப்பட்டு என்னை கனம் பண்ண தவறி விடுகிறீர்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? கர்த்தரை கனம் பண்ணுகிற பிள்ளைகள், ஆழமான வாழ்க்கையிலே தங்களை கொண்டு செல்லுகிற பிள்ளைகள், வீணான காரியங்களிலே நம்பிக்கை வைக்காமல் கர்த்தரை மாத்திர நம்புகிறேன் என்று கர்த்தருக்கு தங்களை பூரணமாய் அர்ப்பணிக்கிற பிள்ளைகள். மத்தேயு 13:43 சொல்லப்படுகிறது, பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். சூரியனை யோபு புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். சூரியனை ஒருவனும் நேருக்கு நேராக பார்த்ததில்லை. கர்த்தர் சொல்றாரு, நீங்க தகப்பன் குமாரனால் கனம் பண்ணப்படுகிறது போல நீங்க தகப்பனாகிய கர்த்தரை, எலோகிம் தேவனை கனம் பண்ணுவீர்களானால் கர்த்தர் உங்களையும் கனம் பண்ண தவறுவதில்லை. அவர் சொல்றாரு, பிதாவின் ராஜ்யத்திலே நீங்க எப்படி இருப்பீங்க? சூரியனை. இப்போ சூரியனை நீங்க பார்த்துட்டு இப்படி திரும்பி பாருங்க, பார்வையே கொஞ்சம் கிளார் அடிக்கும். கர்த்தர் உங்களை எந்த அளவிற்கு உயர்த்துகிறார் பாருங்க.
யாருக்கு இந்த கனம் உண்டு? நான் பிதாவானால் என் கனம் எங்கே? கனம் பண்ணுகிற பிள்ளைகளை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையில் இருக்கிற உறவு லூக்கா 15ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அப்படி ஆச்சரியமாயிருக்கிறது. அழுக்கடைந்த மகன், ஒரு நாளிலே மகன் கேட்குற ஆஸ்தியை கொடு, எனக்கு சேர வேண்டிய பங்கை கொடு. தகப்பன் கொடுத்து விடுகிறான். நான் சம்பாதிச்சதுடா, நீ ஏண்டா கேட்குற? இந்த தகப்பன் அப்படியெல்லாம் கேட்க மாட்டார். பரவாயில்ல, உனக்கு தான், உன்னை நான் சுமக்கிறவர், வாங்கிக்கோ. இப்பொழுது ரிட்டர்னில் வரும் பொழுது அவன் அழுக்கடைந்தவனாக, வஸ்திரம் அழுக்கேறியதாக, பசி, வயிறு எம்டியாக, அவனுடைய நடையிலே ஒரு தளர்ச்சி உள்ளவனாக, சோர்ந்து போனவனாக அவன் எப்படி வருகிறான்? குமாரனாக என்னை அக்செப்ட் பண்ணாதீங்க, உங்கள் வேலைக்காரரில் ஒருவராக என்னை வைத்து கொள்ளுங்க. வேலைக்காரருக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு கிடைக்குது. நான் உம்முடைய குமாரனாக இருந்தும் பூர்த்தியான சாப்பாடு எனக்கு இல்லை. இப்போ தகப்பன், போப்பா சாப்பிட்டுட்டு போ, பசி ஆறிக்கோ, அப்படி சொல்லவில்லை. அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து கனம் பண்ணுகிறான். அவனுக்கு மோதிரம் அணிவித்து கனம் பண்ணுகிறான். அவனுடைய கால்களுக்கு பாதரட்சைகளை தொடுத்து அவனை கனம் பண்ணுகிறான். விருந்து செய்கிறான். இவன் காணாமல் போயிட்டான், இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாரும் வாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். ஒரு மனிதனை தவிர எல்லாரும் அங்கே சந்தோஷமாக இருக்கிறார்கள். மூத்த குமாரனை தவிர எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஒரே ஆடல் பாடல் விருந்து தடபுடலாக போய்கொண்டு இருக்கிறது. அதுதாங்க கர்த்தரால் கனம் பண்ணப்படுகிற சாயல். நம்மை கர்த்தர் எப்பொழுது கனம் பண்ணுவார்? ஆழத்திலே வலையை கொண்டு செல்லும் பொழுது, வீணான காரியங்களுக்கு நம்பிக்கை வைக்காமல் கர்த்தரையே நம்பும் பொழுது, எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, கீழ்ப்படுகிறோமோ, அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவராயிருக்கிறார். சகரியா 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. அநேகர் சொல்ல கேட்கிறோம், நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும் பொழுது நம்முடைய கிரீடத்திலே முத்துக்கள் பதிக்கப்படும் என்று சொல்லுகிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய தேசத்திலே ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்திலே உங்களை பதித்து வைக்கிற கர்த்தர். கனம் பண்ணுகிற விதத்தை குறித்து ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் கனம் பண்ணுவார் என்றால், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும்? கர்த்தர் எப்படி உங்களை கனம் பண்ண ரெடியாக இருக்கிறார் பாருங்க. அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்திலே உங்களை என்ன செய்வாரா? பதித்து வைப்பார். ஏன் பதித்து வைப்பார்? பொறித்து உள்ளார். அது திரும்ப என்ன செய்ய முடியாது? அகற்ற முடியாது. அந்த கொடியை விட்டு அகற்ற முடியாது. ஜெயிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கனம் பண்ண தவறுவதில்லை. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நீ தேவனுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடம், ராஜமுடி. ஆண்டவருடைய கையிலே நீ யாராயிருப்ப? தேவனுடைய கரத்திலே அலங்காரமான கிரீடம், ராஜமுடி. ராஜமுடினா உங்கள் ஹேரு ராஜமுடி அல்ல, க்ரௌன். க்ரௌன், கிங்லி க்ரௌன். ஒரு ராஜாவுக்கு அவன் எப்பொழுதும் கிரீடம் வைத்தவனாகத்தான் அரியணையிலே வீற்றிருப்பான். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிற என் பிள்ளைய நான் கனம் பண்ணாமல் இருப்பேனா? என் கையில் அவன் அலங்காரமான கிரீடம், ராஜமுடி. தலைகளை தாழ்த்துவோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கர்த்தர் இந்த 11ஆவது மாதத்திலே வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். இந்த வார்த்தையை ஜீவனுள்ள நாள் எல்லாம், நாட் ஓன்லி ஃபார் திஸ் மந்த், நாட் ஓன்லி ஃபார் திஸ் இயர், நம்முடைய லைஃப் லாங் டைம், நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு காலம் உயிரோடு இருக்கிறோமோ அவ்வளவு காலங்களிலும் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு ஊழியம் செய்கிற குமாரனை நான் கடாட்சிப்பது போல உங்களை கடாட்சிப்பேன். தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கிற உறவு தான் நம்மை கடாட்சிக்க பண்ணும். நம்ம எதிலெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? நம்முடைய ஐஸ்வர்யத்தை நம்புகிறோமோ? நம்முடைய படிப்பை நம்புகிறோமோ? நம்முடைய ஞானத்தை நம்புகிறோமோ? நம்முடைய செல்வ பெருக்கத்தை நம்புகிறோமோ? நம்முடைய இருதயத்தை நம்புகிறோமோ? அதெல்லாம் கரைந்து போய்விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் இருதயத்தை நம்புனானா மூடன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இந்த குமாரனிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார்,
அவன் தன் பிள்ளைகளுக்கு நீதியாய் நடக்க, நியாயமாய் நடக்க கட்டளையிடுவான். உங்ககிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கற்றுக் கொடுக்கிறீர்கள்? நீதியையும் நியாயத்தையும் குறித்து அவன் தான் பிள்ளைகளுக்கு போதனை கொடுப்பான். நான் நம்புகிறேன். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் நன்றி செல்லுவோமே. என்னை கடாட்சிக்கிற தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தே, ஆதலால் காருணியத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். காலை வேளையிலே கர்த்தர் பரம தகப்பன் நம்மை சொல்லுகிறார், காருணியத்தால் உன்னை, உங்களையும் கூட சொல்லலைங்க, உன்னை நான் இழுத்து கொள்ளுகிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகிக்கிறேன். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமே. என்னை சிநேகிக்கிற பரம தகப்பனே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். உங்கள் சிநேகத்தின் மேலே என் நம்பிக்கையை வைக்கிறேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். நீதிமொழிகள் 10:1-13 இவ்விதமாக வாசித்து அறிய முடிகிறது. நம்ம ஞானமுள்ள பிள்ளைகள் என்றால் தகப்பனை சந்தோஷப்படுத்த வேண்டும். எப்படி சந்தோஷப்படுத்துவது? நாம் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் உள்ளம் சந்தோஷமடைகிறது. நாம் கவனமாக நம்முடைய ஜீவியத்தை நடத்தும் பொழுது கர்த்தருடைய உள்ளம் சந்தோஷமடைகிறது. ஆழமற்ற வாழ்க்கை வாழ்வதை நிறுத்திவிட்டு ஆழத்திற்குள்ளே வலையை கொண்டு செல்லும் பொழுது கர்த்தருடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறது. இவைகளில் நான் பிரியப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வீணான நம்பிக்கை வைக்கிற காரியங்களை எல்லாம் நம்மை விட்டு அகற்றிவிட்டு, கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை, யூ ஒன்லி ஆர் மை ஹோப் லார்ட், உங்க மேல என் நம்பிக்கையை வைக்கிறேன். கர்த்தர் சொல்லுவார், என் உள்ளம் சந்தோஷம் அடைகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றின்னு சொல்லுவோமே. எனக்கு உங்கள் கடாட்சம் இருக்கிறதற்காக நன்றின்னு சொல்லுவோமே. ஹல்லேலூயா. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, பயப்படாத. 10 மாத காலத்திலும் ஒருவேளை துன்பத்தின் பாதையிலே நடந்திருக்கலாம். வருத்தத்தின் மிலாறுகளால் நீ சூழப்பட்டு இருக்கலாம், அடி வாங்கி இருக்கலாம். இப்போ கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நாம் தகப்பனை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நம்முடைய தகப்பன் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டாரு. நாம் எப்படி கர்த்தரை நேசிக்கிறோம்? நாம் எப்படி கர்த்தருக்கு வேலை செய்கிறோம், சேவை செய்கிறோம்? ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தனக்கு ஊழியம் செய்கிற குமாரனை கடாட்சிப்பது போல நான் உங்களை கடாட்சிப்பேன். நன்றி ஆண்டவரே, உம்முடைய தயவு நிறைந்த பார்வை எங்கள் மேல் இருக்கிறபடியினாலே நன்றின்னு சொல்லுவோம். அந்த தயவு நிறைந்த அந்த கடாட்சத்திற்கு நன்றியாக நான் உமக்கு உண்மையாய் வாழ்ந்து காட்டுவேன். ஆண்டவர், என்னை நம்புங்கப்பா. தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி அப்பா. ஜீசஸ். தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை, நன்றிகளை ஏறெடுப்போம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோத்திரமையா, தோத்திரமையா. ஒரு விசை கூட நம்முடைய இருதயத்தை கர்த்தர் கழுவும்படியாக, என் இருதயத்தை நான் நம்பி வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, இனிமே நீங்க தான் என் நம்பிக்கை ஆண்டவரே. இந்த இருதயத்தில் நீரே தங்கி தாபரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவரை அழைப்போமா? நம்முடைய இருதயத்தை கழுவ சொல்லி கேட்போமா? நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அவருடைய சுதந்திரத்திலே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், நான் உன்னை கழுவுனாதான் என்னிடத்திலே உனக்கு பங்கு உண்டு. ஆண்டவரே, கிளென்ஸ் மீ லார்ட். ஆண்டவரே, என்னுடைய அசுத்தங்கள் எல்லாம், தீட்டான அழுக்குகள் எல்லாம் உம்முடைய தூய இரத்தத்தினாலே ஒரு விசை கூட கழுவுங்கப்பா, கழுவி சுத்திகரியுங்கப்பா. தன்னுடைய அக்கிரமங்களை பாவங்களை ஒத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என்னுடைய சமூகத்திலிருந்து இரக்கத்தை பெறுவான். எனக்கு உங்க இரக்கம் வேணும் ஆண்டவரே. நான் என் செல்வ பெருக்கத்தையோ, என் ஞானத்தையோ, என் இருதயத்தையோ, ரதங்களையோ, குதிரைகளையோ, குதிரை வீரர்களையோ நான் நம்பாமல் உம்மையே நம்புகிறேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசுவின் வார்த்தைகளை மாத்திரம். ஹல்லேலூயா. எல்லா அவநம்பிக்கையும் என்னை விட்டு அகன்று போகட்டும். நான் ஜெயிக்கிற அனுபவத்தை உடைய மகனாக, மகளாக நான் வாழப் போகிறேன் ஆண்டவரே. அதற்கு அடையாளமாக உம்முடைய பரிசுத்த சாக்கிரமத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. சொல்லுவோமாம். உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. உம்மை தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பே. உம்மை தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பே. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நம்மை கர்த்தர் கன்னிகையாக நியமித்திருக்கிறபடியினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார். ஹல்லேலூயா. குமாரன் தகப்பனால் கடாட்சம் பெறுவது போல கர்த்தர் நம்மை கடாட்சிக்கிறவராய் இருக்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்பாம். ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக கர்த்தர் நம்மை காத்து வருகிறபடினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்பாம். நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிப்பாம். நம் நடுவில் மகிமையாய் விளங்குகிற கர்த்தரை ஸ்தோத்தரிப்பாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்கென்று நம்மை ஆயத்தம் செய்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிப்பாம். நம்முடைய ஜீவிய பகுதிகள் முழுவதிலும் கர்த்தர் ஒருவரே ராஜரீகம் பண்ணுகிறவராய் இருக்கிறபடினாலே கர்த்தரை மனதார ஸ்தோத்தரிப்போம். முழு இருதயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டு தொடங்கி 10 மாத காலத்தை கடந்து 11வது மாதத்திலே கால் வைக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு பாராட்டுகிற அத்தனை காருண்யங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிறபடியினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஆழத்திலே வலையை கொண்டு செல்ல வீணான காரியங்களை நம்பிக்கை வைக்காதபடி நீரே எங்களுடைய நம்பிக்கை என்று அறிக்கையிட்டவர்களாக ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்லுகிறோம் ஐயா. கர்த்தருடைய பிரசன்னத்தின் மையத்திலே ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கொடுக்கிறோம் ஐயா. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு உம்மை அறிவிக்கிற பிள்ளைகளாக நீதியையும் நியாயத்தையும் நாங்கள் போதனை கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை நம்பி இருக்கிறீரே. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் மனதை ஆளுகை செய்வீராக. எங்கள் இருதயங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் சரீரத்தின் அவயவங்களை உமக்கு ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஒவ்வொரு சிறுவனையும் சிறுமியையும் வாலிபனையும் கன்னிகையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் உன்னை மூடிக்கொள்ள கடவர். உன்னை கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்ப கடவர் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய திரியேக நாமத்தினாலே வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. நீர் ஆசீர்வாதத்தின் ஜீவனும் ஊற்றுக்காரனருமாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. அங்கே கர்த்தர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார் என்று எழுதியிருக்கிறதே. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளட்டும். ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளட்டும். இதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் கர்த்தர் வெட்கப்படுத்துகிறவராய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டு இருக்கிறீரே. நன்றி தகப்பனே. உம்மை நம்புகிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தையின் வல்லமையை நம்புகிறோம் ஐயா. உம்முடைய இரக்கத்தை நம்புகிறோம் ஐயா. உமக்கு உண்மையாய் ஜீவிக்க எங்களை கொடுத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் உங்களுக்கு மாத்திரம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். God bless you.